ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். ஸோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு இன்னைக்கு காலையில் சண்டே 10 மணிக்கு நம்முடைய விஜய் ஸ்டோர்னா வந்துட்டு அவரோட சேனலில் அவர் ரிலீஸ் பண்ணியிருந்த ஊட்டி சீரீஸ். ஸோ அதை வந்துட்டு மூவியாக கன்வெர்ட் பண்ணி ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு பயல ஒவ்வொரு மாதிரி கொலர கொடுக்குறான். ஸோ அந்த ரீரிலீஸ் வந்துட்டு எல்லாருமே பார்த்த உடனே கமெண்ட்ஸில் வந்துட்டு போட்டிருந்தாங்க, இன்றைக்கு விபூதி அடிக்கப்பட்ட தினம் அப்படின்ட்டும். அது வந்துட்டு விஜய் சுத்தோனா லாக்டு, ஃபேன்ஸ் ஷாக்டு, ஆடியன்ஸ் ஷாக் அப்படின்ட்டு. இது அவர் நேரத்தை அனுசன் கொடுத்துட்டாரு. இன்னைக்கு விபூதி அடிக்கப்படாமல் இருந்திருக்கலாம். இன்ஸ்டாகிராம் இருந்தால் இன்ஸ்டாகிராமில் பாருங்க. அண்ட் அவர் வந்துட்டு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தா போடுறாரு. இந்திய யூடியூப் வரலாற்றில் முதல் முறையாக சில மாதங்களே ஆன ஊட்டி சீரீஸ் காலை 10 மணிக்கு விஜய் சித்து, ஹர்ஷத் கான், சேட்டை ஷெரீப் இணைந்து ஃபன் செய்த ஊட்டி சீரீஸ் இப்பொழுது முழு நீள திரைப்படமாக ரீரிலீஸ் செய்யப்படுகிறது. உங்கள் விஜய் சித்து பிளாக்ஸில் காண தவறாதீர்கள். ஸோ அது வந்துட்டு யூடியூப்ல போடல. அதர்வைஸ் பார்க்கும்போது வந்துட்டு இந்த சீரீஸை வந்து நான் நார்மலாக எபிசோட பார்க்கும்போது சரியாதான் போர் அடிச்சது. பட் உண்மையிலேயே இந்த ஊட்டி சீரீஸ் எப்படா நிறுத்துவாங்க அப்படி மாதிரி வந்துட்டு கேட்டிருந்தாங்க. பட் ஆனால் இது மூவியா அப்படியே ஒரே ஒரு படமாக நம்ம இதை வந்துட்டு ஒரு சீக்வல்ஸாக நம்ம பார்க்கும்போது செம்மையா இருக்குடா, அப்படி என்னெல்லாம் செம்மையாக இருந்துச்சு. அண்ட் இது என்னெல்லாம் சம்பவம் பண்ணியிருக்கிறாங்க, எக்ஸ்ட்ரா ஃபுட்டேஜ் ஏதாவது ஆட் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத பற்றி ஃபுல்லாக டீட்டெயில்டாக அதில் சொல்லியிருக்கிறது. லைக் அவங்க பேசுகிறத வச்சும் அண்ட் என்னோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை வச்சோம். நம்ம லைஃப்பில் வந்துட்டு இப்போ சித்துவா நான் ஃபாலோ பண்ணுறதுக்கான காரணம் என்ன, நம்ம இப்படி பண்ணோம்லடா அன்னைக்கு மெமரிஸை ரீகால் பண்ணுறது இல்லை. ஸோ அதுக்காக நம்ம அங்கே ஃபாலோ பண்ணுறோம். அங்கே அதே மாதிரி மெமரிஸை ரீகால் பண்ணுறப்ப நிறைய விஷயம் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் சேர்த்து வச்சு என்னோட லைஃப்ல இருந்து சேர்த்து வச்சு ஒரு வீடியோவாக நான் போடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ரிவ்யூ வீடியோ. பட் ரிவ்யூ வீடியோ மாதிரி இருக்காது. ஸோ வாங்க நம்ம வீடியோ போகலாம். என்ன அப்படின்னா வந்துட்டு ஷெரீஃப் அவரோட ஃப்ரெண்டு, இது ஸ்கிரிப்டா என்னன்னு தெரியாது பட் சொல்றேன். ஷெரீஃப் அவரோட ஃப்ரெண்ட், அவர் வந்துட்டு கல்யாணத்துக்கு கூப்பிட்டுருக்காரு. பட் ஆனால் இவரால் கல்யாணத்துக்கு போக முடியல. அதனால வந்துட்டு என்னோட குழந்தையோட ஃபர்ஸ்ட் பர்த்டேக்காக நீ வரணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. யாரு அப்படின்னா அவர் பேரை வச்சு ஒரு காமெடி இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பேர் அப்போ சொல்றேன். அப்போ கூப்பிட்டுருக்காங்க. சரி கூப்பிட்டுட்டு இவர் வந்துட்டு போகலான்னு சொல்லி இருக்கும்போது நம்மளுடைய சித்து அண்ணா வந்துட்டு நாங்களும் வரோம். அவர் எங்களுக்கும் ஃப்ரெண்டு தான்டா. ஆமா, ஃப்ரெண்டு பேர் என்ன? ஆக்சுவலா எங்க உயிர் நண்பா அவன். ஆமா, நம்ம ஃப்ரெண்டு பேர் என்ன? ஆமா, நம்ம ஃப்ரெண்டு பேர் என்ன? நம்ம ஃப்ரெண்டா? அது ஏன் ஃப்ரெண்டு. இப்படிதான் நம்மளோட நார்மல் ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்கும். கூப்பிடாத கல்யாணத்துக்கு போறது, தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஸ் ஆட் அடிக்கிறது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துருக்குது. ஸோ அதே மாதிரி இங்கே வந்துட்டு அதே மாதிரி வேற விஷயம் நடந்துருக்குது. ஸோ அப்போ வந்துட்டு பேரை கேட்குறாங்க. பேரை கேட்கும் போதே வந்துட்டு நிறைய விஷயம் போயிட்டே இருக்குது. அமீனா, முகமதுனா இப்படி வந்து நிறைய விஷயங்கள் கேட்டு இருக்காங்க. ஏன்னா அதுக்கு பக்கத்துல பேர் இருக்கும். அப்போ சொல்லவே மாட்டாங்க. கடைசியில வந்து ஒரு செகண்ட்ல சொல்றாரு நூறு அமே அப்படின்ட்டு. நூறுடா பேர் வந்து நூறுல் அமீன், நாங்க நூறுன்னு கூப்பிடுவோம். அவங்க அண்ணன் பேர் 200, அவங்க அப்பா பேரு 500. அப்படி வந்துட்டு சரியான காமெடி பண்ணி அதுல வந்துட்டு வைப் மட்டும் பண்ணாங்க. வைப் சரி விஜயாண்டன் சாரை ரீகால் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஏன் அப்படின்னா வந்துட்டு விஜயாண்டன் சொல்லியிருந்தாருல, ஒரு பாட்டு எழுதுறதோ பாட்டு பாடுறதோ பெரிய மேட்டர்லாம் கிடையாது. இசை அமைக்கிறதோ சிம்பிள் தான். இப்போ நான் தான் ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க, ஒரு பென் எடுத்துக்கோங்க, தோன்றதை எழுதுங்க. ஒரு நாள் ஒரு 5 லைன் எழுதுங்க, ஒரு நாள் 1 லைன் எழுதுங்க. இப்படி எழுதி பண்ணும்போது கடைசி வந்து லிரிக் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அதுதான் அங்கேயும் நடந்துச்சு. அவனு நினைச்சா ஆயிடலாம், சத்தியமா ஆயிடலாம். நம்புங்க, நான் காமெடிலாம் பண்ணவே இல்லை. நான் சைஸ் செஞ்சு காமெடியே பண்ணல. நீங்க ஒரு டியூன் ஒரு எழுத ஆரம்பிச்சிங்கல்ல, தொடர்ந்து நீங்க ஒரு வாரம் எழுதுனீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் வந்து இதோட பெட்டரா எழுத ஆரம்பிச்சிருவீங்க. உண்மையை சொல்றேன். இவர் தான் சும்மா ஒரு இது பண்ணும்போது சூப்பரா வந்துச்சு. ஸோ அதை பார்க்கும்போது எனக்கு அந்த மெமரிஸ் ரீகால் பண்ண மாதிரி இருந்துச்சு. அதுவும் அவரோட வீடியோவில் அவரே போட்டிருந்தது. ஸோ அதை பார்க்க ரீகால் ஆரம்பிச்ச மாதிரி இருந்துச்சு. ஜமீனா ஜிமுக்கு ஜிமுக்கு ஜமுக்கு ஜமுக்கு ஜுமுக்கு ஜமுக்கு ஜுமுக்கு 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 ஜமுக்கு ஜமுக்குறா ஒவ்வொரு பயிலும் ஒவ்வொரு மாதிரி கொலர் கொடுக்குறா. அண்ட் அதுக்கப்புறம் ஃபன் மோட் ஸ்டார்ட். பிகாஸ் ஏன்னா வந்துட்டு இப்போ நான் மட்டும் போனால் எனக்கு எக்ஸ்பென்ஸே கம்மி, ஷெரீஃப் மட்டும் போனால் எனக்கு எக்ஸ்பென்ஸே கம்மி அப்படின்னு அவர் சொல்கிறாங்க. பட் அப்போ நீங்கள் எல்லாம் வந்து எக்ஸ்பென்ஸ் அதிகமாகுது, காசு வேஸ்ட் ஆகல அப்படி வந்துட்டு நம்ம நார்மல் ஆரம்பிச்சிருக்கோம். கமலாசன் வாய்ஸ் நான் வந்துட்டு இப்படி ஆரம்பிச்சேன்னு சொன்னால் நீங்கள் வந்துட்டு நான் திட்டக்கூடாது, ஏன்னா நான் வேற மாதிரி ஆரம்பிப்பேன்
அப்படின்னு சொல்லி அந்த காமெடிஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணோன்னே எனக்கு எல்லாம் இவர் இருக்கான், கால் விட்ட நான் ஓட்டுறேன், நீ என்ன பண்ணுவ, நீ காசு செலவு பண்ணு, கொஞ்சம் செலவு பண்ணு, மிச்சம் தான் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவரே கூப்பிட்டு போயிடலாம்ன்றியா. பிகாஸ் இது ஊட்டி சீரீஸ், ஸோ அதனால என்னென்ன சொல்றோம் பாருங்க. அப்படியே ஸ்டார்ட் பண்ணி போயிட்டே இருக்குது. வந்துட்டு பார்க்கிங் நிப்பாட்டிட்டு ஒரு செஷன் நடக்குது. என்ன அப்படின்னா வந்துட்டு ஹர்ஷத் ஷெரீஃப், ஸோ இவங்க என்ன சொல்றாங்க வந்துட்டு, நம்ம குரூப்ல வந்து ஒரு கேர்ள்ஸ் இல்லை, ஸோ கேர்ள்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பஞ்சாயத்து. அப்போ வந்துட்டு சித்தோட கேட்கும்போது ஒரு பஞ்சாயத்துன அது பஞ்சாயத்து, ஆமாண்ணா பஞ்சாயத்து தாங்க அப்படின்னு கேட்கும்போது, என்ன பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லும்போது, நம்ம குரூப்ல கேர்ள்ஸ் கிடையாது, ஸோ கேர்ள்ஸ் வேணும் அப்படி. என்ன கேர்ள்ஸ் சபரி இருக்க கேர்ள் சேர்த்திருக்கமே சபரி பாடுறா. நிறைய பேர் கேக்குறாங்க பாரு, நீங்க இப்படி கேட்டதுனாலதான் அவனை லேடிஸாவே மாத்திட்டு இருக்கேன். சபரி இருக்க சப்பு இருக்கா அப்படின்னா அவங்க ஒரு பாட்டு பாடுறோம், என்னடா பண்றீங்க அப்படி மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே கேர்ள்ஸ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்துட்டு எப்படின்னா பெண்கள் தாக்கப்பட்ட தருணம். ஏன்னா சில கேர்ள்ஸ் இப்படிதான் பண்றாங்க. அது நான் பொதுவாக சொன்னா பெண்கள்னாலே இப்படிதான் சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க. பட் நான் சிம்பிளா சொல்லிடுறேன், அந்த வீடியோ பாருங்க, அப்போ உங்களுக்கு புரியும். சில விஷயங்கள் தான் பண்றாங்க அப்படி மாதிரி சொல்லுவோம். அந்த மாதிரி அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அது அவங்களோட இது. நம்ம வந்து நம்ம நம்மளோட இது. ஸோ இதுதான் இது. அப்புறம் வந்துட்டு அவங்க மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணி காமெடிஸ் எல்லாம் வேவ் பண்ணி சூப்பரா பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை பார்க்கும்போது வந்துட்டு இருக்குமோ அப்படி மாதிரி இருந்துச்சு. புஷ்பா மாதிரி பண்றாடி. ஏய் புஷ்பா, இவன் பேரு ஹர்ஷா இல்லடி, புஷ்பா. பெண்கள் சைட்ல வந்துட்டு ஒரு விஷயம் பண்ற மாதிரி ஒன்று சொல்லியிருந்தாங்க. லைக் வந்துட்டு எனக்கு அவங்கள பிடிக்காது, நீ எதுக்கு அவங்க கூப்பிட்டு வந்தாங்க மாதிரி அந்த விஷயம் கேட்பாங்க. அதை கேட்கும்போது வந்து அதே மாதிரி எனக்கு ஒரு விஷயம் நடந்திருக்குது. இது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான். ஸோ எப்படி அப்படின்னா வந்துட்டு எனக்கு காலேஜில் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட பர்த்டே கொண்டாடுறாங்க, அவுட்டோர் பசங்க கொண்டாடினாங்க. அப்போது எனக்கு ஒரு பையனை எனக்கு லைட்டாக தான் பிடிக்கும், அவனை எனக்கு பெருசாக தெரியாது. ஆனால் கடைசியில் அவன் தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்காங்க. அப்போ நான் சொல்கிறேன், இவரை கூப்பிடாம வந்தாங்க. ஸோ கூப்பிடாம தான் வந்தாங்க. எவனோ ஒருத்தனுக்கு பர்த்டேவா அப்படின்னு சொல்லி கூப்பிடாம தான் வந்தாங்க. வந்துட்டு கேட்கலான்ட்டாங்க. நான் கேட்குறேன், மச்சான் டேய் யாரா அவன், ஏன்டா கூப்பிட்டேன், நம்ம தான் அவன்கிட்ட பேச போகிறோம் தெரியுது, சண்டைலாம் கிடையாது, ஆனால் பேச மாட்டோம். அப்போ தெரியுதுல்ல. கடைசியில் ஒரு செக்ஷனுக்கு அப்புறம் வந்துட்டு இவங்கெல்லாம் என்கிட்ட பேசுகிறேன், எனக்கு பர்த்டே கொண்டாடினவங்க என்கிட்ட பேசுகிறேன், அவன் தான் என்கிட்ட பேசிட்டு இருந்தான். ஃபுல் காலேஜ் 2 வருஷம் என்கிட்ட ஃபுல்லாக என்கிட்ட பேசுனா எனக்கு தான் க்ளோஸாக இருப்பான். ஸோ அப்படி ஒரு செக்ஷன் நடந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் நான் அவன்கிட்ட சொன்னேன், மச்சான் இப்படி வந்துட்டு உடனே நான் தப்பாக நினச்சிருக்கேன்டா அப்படின்ட்டு. எனக்கு தெரியும் நான் எவ்வளோ ஒருத்தருக்கு பர்த்டே இருந்தாங்க, நான் சும்மா வந்தேன் அப்படின்னா. நிறைய ஒரு ஃபன் மூமெண்ட்ல வந்து நாங்கள் நிறைய விஷயம் நடந்துச்சு அந்த மாதிரி. ஸோ இது ரீகால் பண்ண மாதிரி இருந்துச்சு. பிகாஸ் கேர்ள்ஸ் சைடில் வந்துட்டு அதில் நடிக்கிறது, அவனை கூப்பிடவே இல்லை, கூப்பிடலன்னா வந்துட்டு வந்திருக்கான், அவன் தான் பேச மாட்டான்னு சொன்னாலும் வந்துட்டு ஏய் மாடி நான் அவனை மிஸ் பண்ணி அப்படின்னு அந்த ஒரு நடிப்பு இருக்குல்ல, அங்கே நாங்கள் நடிக்கல, நான் பேச கூட இல்லை அவன்கிட்ட. பட் அதை எனக்கு ரீகால் பண்ண மாதிரி இருந்துச்சு. நம்ம கிளம்புறோம்னு வந்துட்டாடி. பாரு, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஃபேக்கா இது பண்ண வேண்டியதா. மச்சி விடு மச்சி. இல்ல மச்சி, பழைய மாதிரி மச்சி. சரி காலேஜ் மச்சி எங்க போறடி, அவங்க கேக்ஸ்ல வச்சிருக்காங்க. சம பொண்ணு நீதானே. டைமுக்கு அப்புறம் நான் வரல, நீங்க போங்க இப்படி மாதிரி இருக்காரு. அப்படின்னா பாதியில் வர வந்துட்டு மச்சான் நான் வரடா நீ போடா. இது எப்படி நம்ம வந்துட்டு மலைக்கோவில் நாங்கள் போவோம். மலைக்கோவில் எங்கள் ஊரில் இருக்குது. ஸோ மலைக்கோவில் போகும்போது பாதி வழியில் போகும்போது நடக்கும். இல்லை அப்படி வந்துட்டு பாதி ஏறியாச்சு, மலை மாதிரி இருக்கும். ஸோ பாதி ஏறியாச்சு, மச்சான் திரும்பி போட்டான். என்ன எனக்கு ஒன்று தோணும், வேற வேற போயிட்டோம், சரி வேற வேற போயிடலாமே அப்படின்னு தோணும். கிழக்கு பேர் வரமாட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்துட்டு தேட்டரு ஒரு மூமெண்ட் இருக்குது. ஸோ தேட்டருக்கு போகும்போது வந்துட்டு எனக்கு நான் சொன்னேன், படம் ஸ்டார்டிங் டைட்டில் கார்டு போகிறது மாதிரி எனக்கு போகணும், இல்லைன்னா வந்துட்டு அவ்வளோதான் வச்சுக்க வரவே மாட்டான், சண்டை பண்ணுறாங்க. ஏன்னா எனக்கு என்னன்னு தெரியாது, எனக்கு படம் பார்த்தா அதெல்லாம் ஸ்டார்டிங் வந்து பார்க்கணும். ஸோ எனக்கு அதோட ஒரு இது இருக்குது, அப்படி அதுக்கு சண்டை போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் மெடிக்கல் பண்ண மாதிரி இருந்துச்சு அவ்வளோ இதை பார்க்கும்போது. வண்டி ஏதாவது வரும், ஏறி கூட போ. நாங்க வரலையா? ஏய் அப்படியே அப்புறம் வர முடியும், கொஞ்சம் தூங்கி எழுந்து தாண்டா வர முடியும். அங்க போய் நான் பேன் இருக்கும். அவங்க போய் கூட கடையில காசு கொடுக்காம பண்ற வேலை, சித்து அந்த ஹர்ஷத் பண்றது, அது வந்துட்டு எப்படி அப்படின்னா நாங்க ஃப்ரெண்ட்ஸா போவோம், நாங்க அப்படி கொடுக்காம வந்திருக்கிறோம் சில கடையில, அப்படி எங்களுக்கு தெரியும். சில கடையில அப்படி கொடுக்காம ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்த்துட்டு குடிச்சிட்டு, ஆனா நீ என்ன சாப்பிட்ட, 4 வடையா, நீ என்ன சாப்பிட்ட, 5 வடையா, நீ என்ன சாப்பிட்ட, 7 பஜ்ஜியா, ஓகே 7 பஜ்ஜியா, சரி நான் என்ன சாப்பிட்டேன், நான் என்ன 2 டீ 2 பஜ்ஜி, ஓகே அண்ணா 2 டீ 2 பஜ்ஜி. இப்படி சொல்லி நிறைய விஷயம் பண்ணியிருக்கிறோம் நாங்கள் எங்கள் காலேஜில். ஸோ அதெல்லாம் மெமரிஸ் ரீகால் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. அப்போ
குழந்தையோட பர்த்டேக்கு போகணும் அப்படின்ட்டு ஒரு ஆசையோட இருந்த ஒரு ஆள் பிறந்த மணிக்கு படுத்து தூங்குறது. டைம் ஆயிடுச்சு, ஆனா அலாரம் வச்சா எந்திரிக்க முடியாது. சில டைம் அப்படி நம்மளுக்கும் நடக்கும். 8-10 அலாரம் வைப்போம், முடியல, எந்திரிக்க முடியல. ஸோ அதுவும் அங்கே நடந்துச்சு. ஸோ அதை பார்க்க வந்துட்டு என்ன ஷெரீஃப்னா என்னன்னா இது கொஞ்சம் பார்த்து போகங்க 100ல் வந்து கூப்பிட்டுருக்காங்க. அப்புறம் நம்மளே வந்துட்டு போய் ஆனால் எந்திரில போனேன் அப்படி சொல்ற மாதிரி நமக்கே சொல்லணும்னு தோணுச்சு. அப்படி சொல்ல முடியுமா? அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. எல்லாம் இப்படி இருக்கீங்களே, அங்க உங்க அண்ணன் எப்படி இருக்காரு தெரியுமா? போய் அங்க எல்லா வேலையும் பார்க்க போறது உங்க அண்ணன் தான்னாரு. ஆனா உங்க அண்ணனை இன்னைக்கு பாருங்க இப்படி ஆயிட்டாரு. தூக்கி எந்திரிச்சு ஒரு ஃபேஸ் ரியாக்ஷன், அந்த ஃபேஸ் ரியாக்ஷன் பார்க்கும்போது உண்மையிலே எனக்கு ஹிட்டிங் ஹார்ட். ஏன் அப்படின்னா லைக் சிகரெட் வச்சுட்டு குடிச்சிட்டு எந்திரிச்சு நிற்கிற மாதிரி இருக்கும். பட் அவர் அப்படி கிடையாது, அது நம்மளுக்கு தெரியாது. பட் ஆனால் என்னோட லைஃப்ல வந்துட்டு அது எப்படி நடந்துச்சுன்னா வந்துட்டு என் பக்கத்து நிற்கிறது பக்கா கஞ்சா குடி, பக்கா பைத்தியக்காரனா இருப்பான். நான் எதுவுமே இல்லை, ஆனால் என்ன பார்த்து கேட்பாங்க, டேய் குடிச்சிருக்கியாடா? நான் அவனை பார்ப்பேன், சட்டமும் புரியாது. இப்போ கூட நான் ரீசெண்டாக ஒரு ஒர்க்குக்கு நான் என்னோட லிஃப்ட் கம்பெனியில் ஒர்க் போயிட்டு இருக்கும்போது அங்கே வந்து ஒரு ஓனர் கேட்குறாரு. நல்லா பேசிட்டு தான் இருந்தாரு. திடீர்னு கேட்டாரு, தம்பி சிகரெட் ஏதாவது அடிப்பியா, இல்லை பீடி ஏதாவது பிடிப்பியா? ஏன் சார்? இல்லைப்பா சுண்டு செவத்து இருக்கு. இல்லை சார். அப்படி ஒரு விஷயம் எல்லாம் கேட்கும்போது வந்துட்டு நம்மளுக்கு நான் எதுவுமே பண்ணவே இல்லை, ஏன்டா என்கிட்ட கேட்குறீங்க அந்த மாதிரி இருக்கும். ஸோ இங்கே என்ன அப்படின்னா வந்துட்டு ஒரு நான் பட்டிமன்றத்தில் ஒன்று கேட்பாங்க, அவங்க கேட்டிருந்தாங்க. இன்னும் ஞாபகம் இருக்குது, ஒரு காரில் போயிட்டுருக்கீங்க, ஒரு கிரவுண்டில் ஒரு குழந்தை விளையாடிட்டு இருக்குது, ரோட்டில் வேறு குழந்தை விளையாடிட்டு இருக்குது, யார் மேலே அடிப்பீங்க? 2 வழி தான். ஒன்று அந்த குழந்தை, இது எந்த குழந்தை, பிரேக் பிடிக்கல, என்ன பண்ணுவீங்க? கிரவுண்டில் விளையாடுற ஒரு குழந்தை அப்படின்னு சொல்லும்போது வந்துட்டு உண்மையாக நேர்மையாக கிரவுண்டில் விளையாடிட்டு இருந்த ஒரு குழந்தை மேலே கார் பெய்யும்போது தப்பா நடு ரோட்டில் நிற்கிற 4 குழந்தை மேலே காரும் போது இல்லை. புரிஞ்சுக்கோங்க, புழைச்சிக்கோங்க, உண்மையாக இருந்தா. ஸோ இதை கேட்கும்போது வந்துட்டு நம்மளுக்கே ஒரு மாதிரி இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி தான் நடக்காது. பக்கத்தில் நிற்கிறது கஞ்சா குடி பைத்தியக்காரன், குடிச்சிட்டு சீரட் அடிச்சுட்டு பைத்தியமாக நிற்பான். அவனுக்கு கண்ணுக்கே தெரியாது, எதுவுமே பண்ணாமல் அமைதியா எந்த பிரச்சனையும் போகாமல் இருக்கிறவன் நம்மளை பார்த்தாதான் குடிச்சியா சீரட் அடிச்சியா. ஸோ திஸ் இஸ் லைஃப். புரிஞ்சுக்க, பொழைச்சிக்க. இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. சாப்பிட்ற டைம்ல வந்துட்டு கொடுக்குற அந்த ஃபன் மூமெண்ட்ஸ், கேர்ள்ஸோட இது லைக் பசங்கன்னா வந்துட்டு வச்சானி கட்டிடா நான் அப்புறம் தான்டா அப்படின்னு முடிச்சிடுவாங்க. பட் ஆனால் கேர்ள்ஸ் டைம்ல வந்துட்டு வி ஆர் ஸ்ட்ரிக்ட், ஓகே நிப்பா நான் பாதி அவ்வளோதான். நான் சாப்பிட்றதுக்கு நான் இவ்வளோ கூட, நீ சாப்பிட்ற இவ்வளோ கூட, நீ சாப்பிட்ற அப்படி வந்துட்டு வேரியஸ் மூமெண்ட்ஸ் நடக்கும். ஸோ அதை பார்க்கும்போது நம்மளுக்கு வந்துட்டு என்னமோ பண்றீங்க இப்படி வேற இருந்துச்சு. என்னடி சொல்ற நீ? என்ன சொல்ற? என்னடி சொல்ற? ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வந்துட்டு ஹைஜீனிக், லைக் ஒரு சாப்பாடு எடுத்துட்டோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம அறியாமல் கை போட்டோம் அப்படின்னா வந்துட்டு இன்னும் சில ஃப்ரெண்ட்ஸ் பாய்ஸ் சைடு இருக்கானுங்க, நம்ம அறியாமல் லைட்டாக அப்படி, அதுக்கு நான் அப்படிலாம் கிடையாது, நான் ஏன் சாப்பிட்ருக்கேன். லைக் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படிலாம் கிடையாது, பட் சொல்கிறேன் அப்படி சாப்பிடுவாங்க. பட் சில பேர் ஒருத்தர் இருக்காங்க, அவன் வந்துட்டு சாப்பிடணும், எனக்கு வேண்டாம் நீ சாப்பிடு அப்படிம்பாங்க. ஹைஜீனிக்காமா என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? ஹைஜீனிக்காமா என்னடி சொல்ற? போயிட்டே இருக்க சப்பு வந்துட்டு சபரி வந்துட்டு விடுமச்சி நான் செத்துவன சப்புன்னு வாயிலே வைப்பாங்க வச்சேன். பட் அப்பெல்லாம் இல்லை, அது ஜஸ்ட் லைக் அப்படியே போயிருச்சு. மச்சி உனக்கு தெரியாது மச்சி, உனக்கு தெரியாது மச்சி, நீ கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தாலே நான் விட்டுருவேன். அதான் சண்டையே நடக்கல, விடுமச்சி நீ ஏன் மச்சி? வேணாம் மச்சி, விடுமச்சி இல்ல மச்சி, விடுமச்சி கோபப்பட விட்டாச்சு மச்சி, செருப்பு பிஞ்சிரும் மச்சி, நீ அமைதியா இரு. ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் நிறைய பேர் நடந்திருக்கும். 2 ஃப்ரெண்ட்ஸ் பேசிட்டே இருப்பாங்க, 3ஆவது மனுஷன் தடுக்க வந்து பேசிட்டு இருப்பான், அவரே ஃப்ரெண்டு தான் பேசிட்டு இருப்பான். அப்படின்னு பார்த்தா அவங்களே இவங்க தட்டி விட்டுட்டு நாங்களே ஒன்று அப்படிங்கிற மாதிரி பேசி காம்ப்ரமைஸ் ஆகிட்டு நீ தான் என்ன பிடிக்கிற அப்படின்னு சொல்லி அவரை வந்து தடுக்க வந்தவரை போட்டு இது பண்ணுவாங்க. அது நான் வந்து ஒரு வீடியோ பார்த்தேன். எப்படின்னா வந்துட்டு ஒரு நாயை வந்துட்டு ஒருத்தர் ரோட்ல போட்டு அடிச்சான், அது செத்த மாதிரி நடிச்சுட்டு அது பாட்டுக்கு நிற்குது. காப்பாற்ற ஒருத்தவன் வந்தவன் வந்துட்டு இவன் கம்பை ஒதுக்குனவன் வந்துட்டு காப்பாற்ற வந்தவனை ஏறி கடிச்சிருச்சு. விடவே இல்லை, கடி காலே சரியான கடி. அதான் காப்பாற்ற போனாதான் பிரச்சனை இங்கேயே.
அதுக்கப்புறம் வந்துட்டு நாய்க்குட்டி ஒருத்தர் எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது வந்துட்டு நாய்க்குட்டி எவ்வளோ கேர்ள்ஸ் மாதிரி பேசிட்டு எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் ரமேஷ் அவன் பேர் அப்படின்ட்டான். அவன் என்ன பண்ணுறான், அவன் ரோட்ல தான் சாப்பிட்டுருப்பான். அப்போ வந்து நாய்க்குட்டி இட்ஸ் லைக் நாயை கூட நம்மள மனசு நம்ப முடியாது. அதான் இங்கே ரியாலிட்டி ஆஃப் த வேர்ல்டு. ஓகே, ஸோ அதான் அந்த தம்பி, என் தம்பியெல்லாம் தட்டுனாலே எந்திரிப்பான் அப்படின்னாரு. எனக்கு சாப்பிட்டு புரியல. அப்புறம் தான் அது டார்க்குன்னு புரிஞ்சு அங்கே அப்படி பண்ண பாருங்களேன். இல்லை, எனக்கு தம்பி ரொம்ப பிடிக்கும். தம்பி நல்லா தூங்கி நிற்கிறாப்புல. தம்பி சித்து அண்ணா வந்துட்டு ஒரு கிஃப்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த கிஃப்ட் வந்துட்டு உண்மையிலே ஒரு வேற லெவல். அது ஏன் அப்படி சொல்றாருன்னா வந்துட்டு இசைக்கு வந்துட்டு இப்போ அது குழந்தைக்காக ஒரு பேம்பர்ஸ் வாங்கி கொடுத்துருந்தாரு. ஸோ சில பேர் வந்துட்டு அது என்ன அது அசிங்கம் மாதிரியும் அது ஒரு கேவலம் மாதிரியும் பார்க்குறானுங்க. அப்படிலாம் கிடையாது. கேர்ள்ஸுக்கு ஒரு பீரியட்ஸ் வர மாதிரி பாய்ஸுக்கு ஒன்று வருது. ஸோ அது வந்துட்டு பாய்ஸும் தெரியும், கேர்ள்ஸ்க்கு வந்து கேர்ள்ஸும் தெரியும். அந்த பீரியட்ஸ் நம்மளாலையும் ஹேண்டில் பண்ண முடியாது, நமக்கு வர ஒரு பேயை நம்மளால ஹேண்டில் பண்ண முடியாது, ஒரு கஷ்டம். அதான் அதுக்கு வந்துட்டு அந்த பேம்பர்ஸ் அப்படிங்கிற விஷயம் அசிங்கம் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. ஸோ பேம்பர்ஸ் அது விஸ்பர், ஸோ அசிங்கம்லாம் ஒன்றும் கிடையாது. ஓகே, ஸோ அதை வந்து சில பேர் புரிஞ்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா அந்த ஜஸ்டிக்கு ஒரு பேம்பர்ஸை வந்துட்டு கிஃப்ட் பண்ண போகும்போது வந்துட்டு சீ என்னண்ணே சீ அப்படிலாம் இது பண்ணுறாங்க. அதெல்லாம் தப்பு கிடையாது. அதில் என்ன அசிங்கம் எனக்கு தெரிய மாட்டேன். கிஃப்ட் இருக்குல்ல, ஸோ அந்த கிஃப்ட்டை வந்துட்டு அது தப்பு கிடையாது நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ நீங்கள் வந்து அது எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். நான் கேட்க மாட்டேனாங்க, அறிவு வேணாங்க. சைக்கிள் அவங்க ஷெரீஃப் வந்துட்டு குடிச்சிட்டு ஏதோ ஒன்று பண்ணியிருக்காப்புல. ஸோ அது உண்மையிலேயே குடிச்சாங்களா இல்லை தண்ணி அடிச்சாங்களா இல்லை தம் போட்டாங்களா என்ன கதை தெரியல. பட் ஆனால் வந்துட்டு அவங்க அப்படி பண்ணது தப்பா ரைட்டா தெரியல. பட் ஆனால் அது வந்துட்டு எனக்கு அந்த வீடியோ ஆனால் திரும்ப போட்டாங்கன்னா வந்துட்டு கரெக்டாக இருக்கும். சரி, ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி இருந்துட்டு அதை பிளட் பண்ணி போட்டாங்கனாலும் நல்லா இருக்கும். ஆனால் அவங்க பிளட் பண்ணி போடுவாங்களா என்னாலும் தெரிய மாட்டாங்க. ஸோ அது வந்துட்டு அன்னைக்கு போடல, சீரீஸ்லேயே வந்துட்டு போடல. ஸோ திரும்ப வந்துட்டு அதை பிளட் பண்ணி போட்டாங்கன்னா அது என்னதான் அப்படியாக நடந்துச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பட் ஆனால் அவங்க வந்துட்டு கடைசி வரைக்கும் அதை வந்து சொல்லவே இல்லை, இதுதான் நடந்துச்சு இது அங்கே அப்படின்னு அவங்க சொல்லவே இல்லை. ஸோ அது வந்துட்டு திரும்ப அவங்க ஏதாச்சும் ஒரு பிளாட்ஃபார்மில் அதை ரிலீஸ் பண்ணால் நல்லா இருக்கும். அப் டவுன் வந்து வீட்டில் எனக்கும் பிடிக்காது. இட்ஸ் லைக் ஃப்ரெண்ட்ஸு. நான் தேடி போய் விளையாடிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் கூட. பட் ஆனால் எங்கள் வீட்டுக்கு அவங்க வரும்போது வந்துட்டு எங்கள் அப்பா அப்படின்னு அவங்க கொண்டே ஓடிடுவாங்க. அவங்களோட அப்பா சேர்த்து தான் ஏய் அப்படிம்பாங்க. அது வந்துட்டு துரத்துறது. ஏன்னா நாங்கள் கிரிக்கெட் விடுவோம், ஜன்னலில் போய் படுவோம், கண்ணாடி உடையும், ஏகப்பட்ட விஷயம் நாங்கள் வந்துட்டு பண்ணியிருக்கிறோம். ஸோ அது தப்பு. அது இப்போ புரிஞ்சுக்கிட்டோம். பட் மிஸ்டேக் இட்ஸ் மெச்சூரிட்டி. இப்போல்லாம் விளையாடுறேன். இப்போ எல்லாம் வந்துட்டு ஃபோனில் வந்து பப்ஜி, ஃப்ரீ ஃபயர் என்ன பண்ணுறது வாமிட். ஸோ இந்த வாமிட் மூமெண்ட் வந்துட்டு அவங்க காமெடியாக கன்வே பண்ணிட்டாங்க. ஸோ அந்த காமெடி மூமெண்ட்டில் வந்துட்டு கஷ்டத்துக்கிட்ட சபரிட்டு கோவப்படுவார். சபரி வந்துட்டு கஷ்டத்துக்கு கோவப்படுவார். பிகாஸ் ஒரு ஏர் பின் பெண்டில் வந்துட்டுலாம் நமக்கு வந்து ரொம்ப வாமிட்லாம் வர மாதிரி இருக்கும். இல்லை ட்ராவல் பண்ணும்போது லைட்டாக வாமிட் வந்து ஆகும். அது தப்பு கிடையாது, அது ஒரு பித்தம் மாதிரி. ஸோ ஆனால் அதை வச்சு ஒரு காமெடி பண்ணலான்னு பாருங்க. சாப்பிட்றது நான் தாங்க ஃபுல்லாக சார் கேம்கான் சார் ஒரு ஃபோன் என்ன பாடு சார் மோன பாடு ஃபோட்டோ எடுக்கிற மூமெண்ட்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு இன்ட்ரோ கொடுத்தாங்க பாரு, பிளாஸ்ட் செம்ம. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செம்மையா போயிட்டு இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் ஆகி ஸ்நாக்ஸ் வாயில லைக் அந்த போடுறது, அள்ளிக்கு அப்படி போடுறது. அது ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா வந்துட்டு எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கான். அவன் வந்துட்டு ஸ்கூல் முடிச்சுன்னா அவன் கூட தான் வருவேன் டெய்லி. அப்போ அவன்கிட்ட வந்துட்டு இருக்கும்போது வந்துட்டு ஒரு நாள் என்ன ஆச்சு அப்படின்னா அவன் ஸ்நாக்ஸ் வச்சுட்டு நான் கேட்டேன். நான் வந்துட்டு சரி இப்படிதான் கையில் வாங்கிட்டு இருந்தேன். போதும் சொல்லி நான் அப்படியே வச்சிருக்கிறேன். சரி அவன் நேரத்தை அவன் போல நினைச்சேன். ஆனால் அவன் கடைசி வரைக்கும் நேரத்தை இல்லை, அவன் அப்படியே வந்துட்டு கடைசியில் கடைசியில் வந்துட்டு அவன் என்ன வந்துட்டு போதும்னு சொல்லவே மாட்டேன். என்னடா அப்படி நான் சொன்னேன், இல்லை மச்சான் அப்படி கிடையாது, நான் வந்துட்டு அது நீ நிப்பாட்டுன்னு நினைச்சேன். பட் ஆனால் நீ தந்துட்டே இருந்தேன், அது நான் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறான். அவன் வந்துட்டு இல்லை நான் போய் சொல்லாத, நீ வந்துட்டு அந்த மாதிரியே சொல்லிட்டு நீ போதும் சொல்லவே இல்லை அப்படின்ட்டான். அது நீ நிப்பாட்டு, ஏன்னா கை வந்துட்டு ஒழுகுற அளவுக்கு நான் கொட்டுவேன். இல்லை சும்மா நிப்பாட்டும் இல்லை, நான் அதான் வெயிட் பண்ணேன். சரி ரொம்ப
ரொம்ப அழுக்காத போ அப்படிங்கிறான். நான் என்ன பண்ணேன் அதுக்கு, நான் ஒன்றும் பண்ணலையே அப்படின்னு சொல்கிறேன். கேட்கவே மாட்டேன். சரி அப்புறம் வந்துட்டு அவன்கிட்ட அது வந்து ஒரு லைஃப்லோட பேசியிருப்பேன். அவன் கூட வந்துட்டு கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் பேசாமல் சண்டை போட்டு சரி இதெல்லாம் நடந்துச்சு. ஸோ அது லைவ்ல போட்டுருந்தேன். லைவ்ல பார்த்ததெல்லாம் எனக்கு போடுறேன் பாருங்க. பட் ஆனால் இது அதுக்கான ஒரு செக்ஷன் கிடையாது. அதனால அதுவே ஒரு லென்த் டாபிக்காக இருக்கும். அது லென்த்தாக போட்டுருக்கேன் நான். அதனால அதை பற்றி நான் பேசுறது கிடையாது. இவங்கெல்லாம் வந்துட்டு நான் பார்க்கும்போது என்னடா பண்றீங்க, ஏன்டா இப்படி பண்றீங்க, அங்க பாக்குறான் இங்க பாக்குறான் இப்படி பாக்குறான் இப்படிங்கிறான் என்னடா இது போஸ், இதான்டா போஸ் அப்படிங்கிறான். அதான் போவாங்களா நீங்களும் உங்க பூ ஃபேக்ட்ரி, ஸோ டீ ஃபேக்ட்ரியில போயிட்டு பண்ற மூமெண்ட் அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. நான் அதை பார்த்தேன், நான் ஊட்டி போன கிடையாது, நான் பார்த்தது கிடையாது. ஸோ அதை பார்க்க ஒரு ஆசை இருக்கும். அதை அந்த வீடியோ பார்த்தபடி தான் மூத்த மொழி அதை பற்றி வச்சு சொல்லியிருந்தாங்க. அந்த மொழி இந்த மொழி தமிழ்நாடா மூத்த மொழி அப்படின்னு சொல்லுவோம். அந்த மூமெண்ட்டும் வந்துட்டு ஹைலைட்டாக இருந்துச்சு. லைக் நம்ம சித்துவனோட அந்த ரிலீஸ் மூவி நட்சத்திரம் மூமெண்ட் உட்கார என்ன இது காமெடியே வரல அப்படின்னு வச்சுட்டு இருக்கும்போது தான் ஒரு காமெடி உள்ள எடுத்து விட்டாங்க. இதுதான் காமெடி பாரு அப்படின்ட்டு போதும் உங்க காமெடி அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் சொல்றதுலாம் ஒன்றும் இல்லை. அப்படியே போக 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 வந்துட்டு கேம்ப் ஃபயர், ஸோ ஃபயர் கேம்ப் வச்சுட்டு ஸோ அதில் வந்து ஒரு பேய் கதை ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த மாதிரி பேய் கதை வந்து நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதை பார்க்க முடிஞ்சா பாருங்க. இதை நான் இந்த ஒரு நான் அட்டாச் பண்ணி போடுறேன். அதில் வந்து உங்களுக்கு தெரியும் பேய் கதை என்ன, எனக்கு நடந்துச்சு அண்ட் அதை பற்றி நான் ஷேர் பண்ணிருந்தேன். அண்ட் இதில் வந்துட்டு ஒரு ட்ரூத்தான விஷயம் வந்துட்டு நான் சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட லைஃப்பில் வந்துட்டு ஒன்று நடந்துருக்குது. தட் மீன்ஸ் வந்துட்டு நான் இப்போ ஒரு இடத்துல இருக்கேன். ஸோ அந்த இடத்துல வந்துட்டு நான் இந்த ரூமில் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒருத்தர் வந்து இது மாதிரி இறந்துருக்காரு இந்த ரூமில். லைக் நாங்கள் ஒரு 4-5 பசங்க சேர்ந்துருந்தோம். ஸோ 4-5 பசங்க சேர்ந்துருந்த போது வந்துட்டு நல்லா தான் போச்சு. பட் ஆனால் வந்துட்டு என்னன்னு தெரியல, இவங்க எல்லாம் வந்துட்டு போனதுக்கப்புறம் எனக்கு நைட்டு தூங்க முடியாது. ஏன்னா நீ தனியாக இருக்க, அவனால எப்படி தூங்க முடியும்? ஒரு வெளியூரில் இருக்குன்னா வந்து கொஞ்சம் டயர்டாக தான் இருக்கும், கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், யாரோ நிற்கிற மாதிரி இருக்கும், யாரோ பார்க்குற மாதிரி இருக்கும். அப்படின்னா வந்துட்டு என்னன்னு தெரியல, அன்னைக்கு நைட்டு வந்துட்டு நான் வந்துட்டு செம்மையாக தூங்கிட்டு இருந்தேன். தூங்கிட்டு இருக்கும்போது வந்துட்டு நைட் ஒரு விடிய காலமே ஒரு 3 மணி இருக்குங்க. 3 மணி இல்லை நைட் வந்துட்டு ஒரு 2 o'clock இருக்கும். ஸோ 2 o'clock இருக்கும்போது வந்துட்டு என் ஃபோனை அப்படியே தடவை பார்த்துட்டு திடீர்னு கண்ணை முழிச்சு அப்படியே கண்ணு மங்களாவே இருக்கு. தூக்க கலகத்துல அப்படியே கண்ணு மங்கும் தெரியுமா? ஸோ அது மாதிரி மங்களாவே இருக்கு. திடீர்னு அப்படியே டோர் பக்கத்துல பார்க்கும்போது வந்துட்டு யாரோ அப்படியே நின்றுக்கிட்டு என்னையே விரைச்சு பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஸோ இது வந்துட்டு கஷ்டத்துக்கான அந்த மாதிரி கம்பி கட்டுற கதை கிடையாது, ட்ரூவா எனக்கு நடந்த கதை. அப்போ வந்துட்டு யாரும் நின்று விரைச்சு பார்க்குற மாதிரி இருந்துச்சு. நான் என்ன பண்றேன்னே தெரியல, எனக்கு கொஞ்சம் ஒன்றுமே புரியல. டக்குன்னு அப்படியே ஃபோனை எடுத்து லைட் அடிச்சு பார்த்தா யாருமே இல்லை. அதுக்கப்புறம் வந்துட்டு நான் அதில் ஒன்று யோசிச்சேன். என்ன தெரியுமா, அந்த இடத்துல வந்துட்டு டோர் ஓப்பன் ஆகி யாரோ வந்து நிற்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் வந்துட்டு டோர் வந்துட்டு நான் வந்து நைட்டு க்ளோஸ் பண்ணி தான் தூங்கினேன். க்ளோஸ் பண்ணி தூங்கினது வந்து எப்படின்னா கனவு இல்லை. அது இதான் வந்துட்டு புரிஞ்சுக்கிட்ட விஷயம், கனவு கிடையாது. அதை நான் நேரில் பார்த்தேன். நான் வந்துட்டு அப்படியே ஃபோனை எடுத்து தொடவிட்டு இப்படி கண்ணை அப்படி பார்க்குறேன், அப்படியே நிற்கிறாங்க. ஸோ நான் வந்துட்டு தூக்க இதில் வந்து பார்த்துருந்தோட சரி, இல்லை கற்பனையாக தான் சரி, ஆனால் வந்து நான் கண்ணை முழிச்சு பார்த்தது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அது இப்போ என் மைண்டில் இருக்குது. ஸோ அப்போ நான் ஃபோன் எடுத்து பார்க்குறேன், யாருமே இல்லை. அப்புறம் லைட்டை போட்டு தான் தூங்குறது. இப்போல்லாம் லைட் ஆஃபே கிடையாது, ஃபுல்லாக லைட் ஆனில் தான் இருக்குது. அண்ட் அந்த மாதிரி ஒரு பேடான சுச்சுவேஷன் வந்துட்டு நான் இருந்தேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், அதுக்கு கொஞ்சம் சொல்யூஷன் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்துட்டு ஒரு கிறிஸ்டின். ஸோ என்னோட இதில் வந்துட்டு நான் வந்துட்டு எங்கள் கடவுள்கிட்ட போய் மெழுகுத்திரி இருக்குல்ல, ஸோ மெழுகுத்திரி வந்துட்டு ஏற்றி வச்சுட்டு இந்த மாதிரி எதுவும் வரக்கூடாது, இந்த மாதிரி எதுவும் பண்ணக்கூடாது, இது வந்துட்டு அப்படியே அது பாட்டி இருக்கட்டும், அது எங்கே போகலாம் இருக்கட்டும், என்ன தொந்தரவு பண்ணாலும் இருக்கட்டும் அப்படின்னு நான் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ கைஸ், இந்த வீடியோ வந்துட்டு நான் ஏன் வாய்ஸை மியூட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா வந்துட்டு ஏகப்பட்ட நாய்ஸஸ் பழைய வீடியோ. ஸோ அதனால் ஏகப்பட்ட நாய்ஸஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு நிறைய வளவலன்னு பேசியிருப்பேன். ஸோ அதனால் நானே வந்துட்டு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். ஸோ தப்பாக நினைக்காதீங்க. என்ன அப்படின்னா வந்துட்டு நான் காலேஜிலேருந்து லீவுக்காக என் வீட்டுக்கு போயிருந்தேன். ஸோ வீட்டுக்கு போயிட்டு நான் அப்படியே கேஷுவலாக எப்போ போல் ஜாலியாக இருக்கிற மாதிரி என் வீட்டில் நான் உட்காந்துருந்துட்டு அன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு நான் காலேஜிலேருந்து லீவுக்கு நான் வீட்டுக்கு வந்தாச்சு. வந்து நைட்டு சாப்பிட்டுட்டு படுத்தாச்சு. எல்லோரும் செய்கிற மாதிரி தான் சாப்பிட்டுட்டு தூங்கியாச்சு. தூங்கிட்டு இருக்கிற அந்த டைமில் வந்துட்டு எனக்கு தூக்கம் வரல. சரி என்ன அப்படின்னா வந்துட்டு ஃபோன்லாம் எடுத்துகிட்டு ஃபோன் நோண்டிட்டு அப்படியே உட்காந்துருக்கும் போது அம்மா சொல்கிறாங்க தூங்குங்கிறாங்க. சரி ஓகேம்மா தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு
ஃபோனை வச்சுட்டு மறுபடியும் தூங்க ட்ரை பண்ணுறேன். எஸ், எனக்கே தூக்கம் வந்துருச்சு. ஒரு டைமுக்கு அப்புறம் வந்துட்டு எனக்கு ஒரு கனவு வர ஆரம்பிச்சது. அது எனக்கு வந்துட்டு கனவுன்னே தெரியாது. நான் எந்திரிச்சதுக்கு அப்புறம் தான் அது ஒரு கனவுன்னு எனக்கு தெரியும். என்ன ஆச்சு அப்படின்னா, நான் அப்படியே தூங்கி எந்திரிச்சாச்சு. எந்திரிச்சிட்டு இட்ஸ் லைக் கனவுல நான் தூங்கிட்டு இருந்தேன், எந்திரிச்சிட்டேன். எந்திரிச்சதுக்கப்புறம் வந்து நேராக போகிறேன். அப்புறம் வந்துட்டு நேராக தண்ணி குடிக்க போகிறேன். ஸோ தண்ணி என் பக்கத்தில் இருக்குது. பட் ஆனால் எனக்கு அந்த தண்ணி வேணாம். ஏன்னா அந்த தண்ணி வந்துட்டு குடிக்க வேணான்னு தோணுது. நேராக நான் வந்துட்டு கிச்சனுக்கு போகிறேன். ஸோ கிச்சனுக்கு போயிட்டு தண்ணி குடிக்க போகிறேன். தண்ணி குடிக்க கிச்சன்லேயும் தண்ணி இருக்குது, பாட்டில் அங்கே தண்ணி இருக்குது. நான் தண்ணியை எடுக்காமல் நேராக கதவை ஓப்பன் பண்ணி வெளில போகிறேன். வெளியில் போன உடனே என்ன ஆச்சு அப்படின்னா, திடீர்னு ஒருத்தங்க வந்துட்டு அங்கேருந்து ஒரு ஓரமாக வந்து பார்க்குறாங்க. இட்ஸ் லைக் எங்கள் வீடு இருக்கிறதுக்கும் அதுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு கிரவுண்டு மாதிரி இருக்கும். இட்ஸ் லைக் ரப்பர் தோட்டம்னு சொல்லுவாங்க. ஊரில் ரப்பர்லாம் போட்டிருக்காங்க அங்கே இருக்கிறவங்க, அந்த இடத்தோட ஓனர்ஸு. அப்போ அந்த இடம் வந்து கொஞ்சம் ஓப்பனாக இருக்கும். எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் மதில் எல்லாம் கிடையாது. ஸோ இப்போ எல்லாம் கட்டிட்டாங்க. பட் அப்போ வந்து அப்படி கிடையாது. அப்போ அந்த இடத்துல வந்துட்டு ஒரு உருவம் வந்துட்டு அங்கே நிற்குது. நானும் பார்க்குறேன். அது ஒரு ஃபுல்லாக வந்துட்டு பிளாக்காகவே இருந்துச்சு. எனக்கு ஒரு செகண்டில் ஒன்றுமே புரியல. எதுக்கு நான் இப்போ வந்தேன்? எதுக்கு இங்கே டோரை திறந்தேன்? எதுக்கு இங்கே நிற்குது? யார் இது? அப்படி மாதிரி இப்படி ஒரு யோசிச்சுட்டு இருக்கிறதுக்குள்ளே அது டக்குன்னு இந்த சினிமா படத்தில் வர மாதிரி வந்துட்டு டக்குன்னு ஒரு செகண்ட் ஒரு டக்குன்னு வந்துட்டு முன்னாடி வந்துட்டு டக்குன்னு பின்னாடி போகுது. இது எனக்கு கனவு. இது வந்து ரியல் லைஃப் கிடையாது. நான் உண்மையை சொல்கிறேன். இது எனக்கு இமேஜினேஷனில் வந்து ஒரு கனவு. ஓகே, தப்பாக நினைக்காதீங்க, எதுவும் உருட்டாதேன்னு சொல்லாதீங்க, சரியா? அப்போ வந்து அந்த கனவு அப்படி வந்து டக்குன்னு வந்து நிற்கிது. திடீர்னு டிக்குன்னு பார்க்குது. திடீர்னு பார்த்தா அங்கேருந்து ஒரு ஓட்டம் ஓடுது. ஓடின உடனே நான் வந்துட்டு அலறி அடிச்சுட்டு எந்திரிச்சு கத்திட்டேன் நான், அம்மா அப்பா அம்மா அப்பான்ட்டு. உடனே அம்மா வந்துட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த பன்னீர் அப்படிலாம் இருக்கும். ஸோ அது ஜெபம் பண்ணுது. அதெல்லாம் எடுத்து மூஞ்சில் அடிச்சுட்டு என்னடா ஆச்சு அப்படின்னாங்க. அம்மா இப்படிம்மா ஒரு கனவுமா அப்படின்னேன். ஸோ வந்துட்டு அப்புறம் பன்னீர்லாம் போட்டு அப்பெல்லாம் தடவி கொடுத்துட்டு தூங்க வச்சுட்டு இருந்தாங்க. நான் தூங்குன மாதிரி ஆக்ட் பண்ணிட்டேன். என்னால் அவங்க இல்லைன்னா அவங்க அப்படியே முழிச்சிட்டே இருந்திருப்பாங்க. எனக்கு அதுக்கப்புறம் தூக்கமே வரல. பட் ஆனால் நான் வந்துட்டு அப்படியே முழிச்சு அப்படியே வந்துட்டு தூக்கமே வராமல் அது யார் அந்த கனவில் வந்த பர்சன் யாரா இருக்கும்? எப்படியா இருக்கும்? என்னவா இருக்கும்? எங்கேயா வச்சுருக்கோம்? அவள் ஏன் என் கனவுல வந்தா? திடீர்னு அது ஏன் ஓடிச்சு? திடீர்னு அது வந்துட்டு ஏன் ஒரு ஸ்டெப் முன்னாடி வந்துட்டு பின்னாடி போச்சு? அதுக்கப்புறம் திடீர்னு ஏன் அது கீழே வரைக்கும் ஓடி வந்துச்சு? திடீர்னு பார்த்தா அது என்ன நோக்கி எதுக்கு ஓடி வந்துச்சு? இப்படி மாதிரி வந்துட்டு ஒரு ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் எனக்குள்ளே வந்துட்டே இருந்துச்சு. அது என்கிட்ட வர்றதுக்கு நான் என்ன பண்ணேன்? நான் அதுக்கு மூவி பார்க்கல அண்ட் வந்துட்டு எதுவும் சம்திங் யோசிக்கல. ட்ரெயினில் வந்துட்டு டயர்டாக வந்து படுத்தப்போ தூக்கம் வந்துச்சு. சரி, அப்புறம் நைட் வந்து தூங்கலான்னு பார்த்தேன். அதுக்கும் நான் வீட்டை விட்டு வெளில எங்கேயும் போகல. ஸோ அந்த மாதிரி ஒரு கனவு வர்றதுக்கான ஒரு காரணம் என்ன அப்படி மாதிரி வந்து நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். பட் எனக்கு அது வந்துட்டு இப்போ வரைக்கும் புரியலை. இன்றைக்கி வரைக்கும் நான் வந்துட்டு இது 2025. ஸோ அந்த 25ல் கூட நான் யோசிச்சுட்டே இருக்கேன். எப்படி அந்த கனவு எதனால அந்த கனவு என் மனசுக்குள்ளே இருந்து ஆட்டி படைச்சி என் மண்டைக்குள்ளே நான் தூங்கும்போது அந்த கனவு வந்துச்சு அப்படி எனக்கு தெரியவே மாட்டேங்குது. அது வந்துட்டு உங்களுக்கு யாருக்காச்சும் இதனால தான்ப்பா வந்திருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லதுக்கு முன்னாடி நானே சொல்லிடுறேன். நான் மூவி பார்க்கல, எங்கேயும் ஊர் சுற்றலை. நேராக ட்ரெயின்லேருந்து வீட்டுக்கு வந்துட்டேன். நான் வீட்டில் வந்ததுக்கப்புறமும் வெளியில் நான் எங்கேயுமே போகலை. அப்புறம் எப்படி அந்த கனவு எனக்குள்ளே வந்துச்சு? நைட் தூங்கும்போது கோஸ்ட் ஸ்டோரியோ எதுவுமே கேட்கல, எதுவுமே இல்லை, நில். நார்மலாக நான் பாட்டுக்கு இருந்தேன், படுத்தேன், சாப்பிட்டேன். அப்போ அம்மாவோட பேசினேன், அப்பாவோட பேசினேன். வேறு ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசலை. அடுத்த நாள் தான் வந்து எல்லோரையும் பார்க்குற மாதிரிலாம் இருந்தேன். ஸோ அதெல்லாம் வந்துட்டு முடிச்சுட்டு அப்படியே வந்துட்டு படுத்தாச்சு. பட் பார்த்தா அந்த கனவு திரும்ப அந்த அன்னைக்கு வந்துச்சு. ஸோ இதனாலேயா இருக்கும் என்னன்னு தெரியும். கடைசியில் இந்த பேய் கதையோட செகண்ட் ஹாஃப் நிறைவடைஞ்சிச்சு. என்ன கேட்டிங்க அப்படின்னா, ஊட்டி சீரீஸை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு எல்லாருமே சரவண மீனாட்சி சீரியலை எப்படி நீங்கள் வந்து நிப்பாட்டிங்களா, போதும் நான் தாங்க முடியலா அப்படின்னு ஒரு டைம் வந்துட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த இதிலே வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா வந்துட்டு ஊட்டி சீரீஸை போதும் நிப்பாட்டு சொல்லிட்டு இருந்தாங்க ஃபேன்ஸ் எல்லாம். அப்படி கிடையாது. அதை ரிலீஸ் மூவியாக பார்க்கும்போது வந்துட்டு சூப்பராக இருக்குது. அதை ஒரு தொடர்ந்து பார்க்கும்போது செம்மையாக இருக்குது. பாதி பார்க்கும்போது ஏதோ காமெடி இல்லாத, ஒரு சீனில் காமெடி இருக்குது, ஒரு சீனில் காமெடி இல்லாத மாதிரி இருக்குது. பட் அதை ஃபுல்லாக ஒரு மூவியை பார்க்கும்போது வந்துட்டு ஏகப்பட்ட காமெண்ட்ஸ் வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை நீங்கள் வந்துட்டு பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக அந்த ரீலீஸ் அப்படிங்கிற அந்த இதை பாருங்கள். பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் புரியும். அப்போ நீங்கள் வந்துட்டு ஆமாடா நல்லா இருக்கா, நிறைய காமெடி ஒர்க் அவுட் ஆகிருக்கா அப்படி மாதிரி. ஏன்னா நானே வந்துட்டு அந்த சித்தோர்லாம் கேர்ள் ஃப்ரெண்ட் மூமெண்ட் ஒரு காமெடி பண்ணியிருந்தாங்க.
அதை பார்க்கும்போது என்னடா இது பண்றீங்க, ஏன்டா இப்படி பண்றீங்க, ஒன் ஆஃப் த ஒஸ்ட் அப்படின்னு நான் கமெண்டே பண்ணலாம்னு நினைச்சேன். நல்லா இல்லைன்னா என்னன்னா இது அப்படி மாதிரி இருந்துட்டு ஒன் ஆஃப் த டிசப்பாயின்மெண்ட் வீடியோ அப்படின்னு நினைச்சேன். பட் ஆனால் அதை திரும்ப ஒரு இது லைக் மூவியா பார்க்கும்போது அப்படி போயிட்டே இருக்கு சண்டை போயிட்டே இருக்கு பார்க்கும்போது எனக்கு வந்துட்டு அப்படிலாம் தோணவே இல்லை. அது வந்து செம்மையா போச்சு, டக்குன்னு போன மாதிரி இருந்துச்சு. அது காமெடி தான் இருந்துச்சு. பட் அது சீரியஸாக பார்க்கும்போது எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. பட் உங்களுக்கும் அப்படிதான் இருந்துச்சு அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட் சொல்லுங்க. ஐ வெயிட்டிங் ஃபார் யுவர் கமெண்ட்ஸ். ஓகே, இந்த படத்துக்கு என்ன கேட்டீங்க அப்படின்னா வந்துட்டு 10க்கு 10 கொடுக்கலாம், 5க்கு 5 கொடுக்கலாம். பட் சீரியஸாக வேலைங்கிறதுனால 5க்கு 4, 10க்கு 9. ஓகே, மீன் சந்தைகளை நான் உங்கள் மாஸ்டர் ஆஸ்கி.